போகும் கடைசி நேரத்தில் எம்பிரானே என்று பிணாத்துகின்ற மூடர்களே, உங்கள் உடம்பில் பிராணனை விட்டு பிரியாமல் இருந்த எம்பிரானை உணராமலே இருந்தீர்கள். உடலிலிருந்து உயிர் பிரிந்து போன பின் ஆகப் போவது என்ன? நம் பிராணனில் இருந்து எம்பிரானே இந்த பேருலகம் எங்கும் நிறைந்து நின்ற ஈசனால் முளைத்தெழுந்ததே உங்கள் உடம்பு என்பதை கண்டுகொண்டு வாழும் போதே உங்கள் மனதில் வாழும் ஈசனை உணர்ந்து அவர் மீது பித்தாக இருங்கள் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார். இதைத்தான் பட்டினத்தாரும் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழு முன்னே ஊரார் சுடுமுன்னே ஈசனை பற்று என்கின்றார். மனிதா, முதுமையில் ஈசனை தேடலாம், கடமைகள் அனைத்தையும் முடித்த பின் ஓய்வில் தேடலாம் என ஒதுங்காமல் வாழும் போதே ஈசனை தேடுங்கள். யமன் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற வாழ்வு என்பதால் இளமையிலே இறைவனை தேடுங்கள். காலன் வரும்போது ஈசனுடன் கூடும்படி தயாராக இருங்கள்.